வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்துங்க தெரியுதா என்னன்னு? இது வந்து ஃபுல்லாக எல்லாம் வந்து கேஸ் அடுப்பு. அப்படியே பார்த்துங்க, இது ஃபுல்லாக எல்லாம் கேஸ் அடுப்பு தான். இதெல்லாம் கேஸ் அடுப்பு, இது எல்லாமே கேஸ் அடுப்பு. இந்த கடைசி வரையிலும் இருக்கு பாருங்க, எல்லாம் கேஸ் அடுப்பு தான். இது என்னென்னா, இப்போ கேஸ் அடுப்பு இருக்குது. ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு சண்டை வந்ததால் இப்போ நம்ம வீட்டில் கேஸ் இல்லை. எப்படி அடுப்பு எரிக்க போகிறாங்க? அண்ணா உன்னோட கருத்து ஏதாச்சும் இருக்காண்ணே? இந்த பாருங்கள், எங்கள் அண்ணன் பேசுவார் இப்போ. சொல்லுண்ணே. கேஸ் இல்லைன்னு என்னப்பா, அந்த காலத்தில் எப்படி ஆக்கினாங்க? விறகு தானே ஆக்கினாங்க. ஆமாம், அதுமாரி தான் ஆக்கணும். இன்னும் எல்லாமே சிட்டி வாழ்க்கை என்ன வீட்டுக்குள்ளேயே எல்லாமே ஆக்குவோம். கிணறு பார்க்குவோம், கேசட் பார்க்கணுன்றாங்க. இப்போ எதாச்சும் ஆக்குவாங்க. பார்க்கணும், கரண்ட் அதிகமாகும். ஆமாம். கேஸ் ஆகணும், கேஸ் இப்போ அதிகமாக டபுள் ஆகிடுச்சு. கேஸ் தான் இப்போ தான் அதிகமாக இல்லை, கேஸே தான் இல்லையாம்ல. அதனால அப்படி இருந்தாலும் டபுளாக இருக்கு. ஆமாம், முடியாது. இப்போ எல்லாருமே எங்கே வரணும்? விறகு தான் வரணும். விறகு தான் வரணும். கொடை எடுத்து வெட்டணும். ஆமாம், தலை இல்லை, விறகு வெட்டணும். விறகு வெட்டி அடுப்பை போட்டு. கேட்டுக்கிட்டீங்களா? எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி சிட்டியில் வாழ்க்கையில் எல்லாம் கிராமத்தை பார்க்க வாங்க. பெருவை போட்டு எரித்து குடும்பத்தை நடத்தலாம். வாங்க, கஞ்சி குடிக்கணும்னா கிராமத்து பக்கம் வந்துடுங்க. இல்லைன்னா டவுனில் இருந்தீங்கன்னா பீஸா பர்கர்னா சொத்து ஆயிடுச்சு. ஆமாம், அவ்வளோதான். பீஸா பர்கர்னா நீங்கள் அங்கேயே கிடந்து சாவுங்க. என்னண்ணே? அவ்வளோதானே, அம்புட்டு தான்.